அரிசி ஊற வச்சது, நல்ல தண்ணியில் ஊற வச்சது. அந்த தண்ணியை இது கழனி தண்ணின்பாங்க. கழனி இதை வடிகட்டணும். கடாய் சூட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரகசியம், டேஸ்ட்டுக்கான ரகசியம் நல்லெண்ணெய். கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, உளுந்து, கடுகு, சீரகம், இது வெள்ளைப்பூண்டு, தக்காளி, வெங்காயம், உப்பு, புளி, கழனி. இது இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கணும். சின்ன வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறோமோ அதுதான் டேஸ்ட்டு. ஆனால் இந்த நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக அதில் சேர்க்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் போடணும். பெருங்காயம் இவ்வளோ சேர்க்கணும். காஞ்ச மிளகா ஒன்று சேர்க்கணும். இது இந்த மிளகா உரைக்கும், ரொம்ப உரைக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த மிளகா போதும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி நான் பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளின்னா புளி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும், டேஸ்ட்டு பார்த்து ஊற்றிக்கணும். நாட்டு தக்காளி புளிக்கும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தான் வெண்டைக்காய் போடணும். தக்காளி, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் போடணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும், வளவளப்பு போக.
தேவைக்கேற்ப உப்பு போடணும். தேவைக்கேற்ப உப்பு போடணும். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கணும். எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா கழனி தண்ணியில் ஊற வைப்பாங்க. இந்த கழனி தண்ணி எப்படின்னா தண்ணி வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா களைஞ்சி எடுத்து இருத்து வச்சுக்கணும். தண்ணி இந்த மாதிரி நான் அப்பவுமே வடிகட்டியில் வச்சு நல்லா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இது கெட்டியாக வரும். கழனி இல்லைன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் போதும். அது நல்ல வளவளப்பு போயிடுச்சு. புளியை வந்து தேவைக்கேற்ப ஊற்றணும். கரெக்டான புளி இருந்தால் போதும். கழனி தண்ணி ஊற்றையில் ஒரு கலக்கிட்டு ஊற்றணும். கீழே அந்த இது இருக்கும். உப்பு உரப்பு புளிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது நல்லா கெட்டியாக வரும். அதை காட்டுறேன் அது எப்படி கெட்டியாக வருதுன்னு. உரப்பு பத்தலைன்னா ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக இவ்வளோ போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உரப்பு போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாயே உரைக்கல. புளி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப புளி ஊற்றிடக்கூடாது. ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் மண்டி. சிம்பிளான வெண்டைக்காய் மண்டி.